ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கண்ணபுரத்து என் அமுது என்று பெரியாழ்வாராலேயும், கண்ணபுரத்து என் கருமணியே, கண்ணபுரத்து அரசே என்று குலசேகர ஆழ்வாராலேயும், கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்து அம்மான், கண்ணபுரத்து என் கனி என்று திருமங்கை ஆழ்வாராலேயும் இப்படி பாடப்பட்ட எம்பெருமான் திரு கண்ணபுரத் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் சபரி பெருமாளே ஆவார். இந்த திவ்ய தேசமானது பஞ்ச கிருஷ்ணாரண்ய ஸ்தலங்களிலே ஒன்று. பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் திருக்கண்ணங்குடி, திரு கண்ணமங்கை, திருக்கோவலூர், கபிஸ்தலம் மற்றும் திருக்கண்ணபுரம் ஆக இந்த பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களிலே ஒன்று என்கின்ற சிறப்பு இந்த திவ்ய தேசத்துக்கு உண்டு. மேலும் சப்த புண்ணிய க்ஷேத்திரம் என்றும் சொல்கின்றார்கள். ஆக இதில் ஸ்தலம், வனம், நதி, விமானம், நகரம், கடல் என்று இப்படி இந்த 7 நாளேயும் இந்த திவ்ய தேசத்துக்கு பெருமை உண்டு. ஆகவே சப்த புண்ணிய க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. உத்பலாதக விமானமோடு இந்த திவ்ய தேசம் காட்சி கொடுக்கின்றது. இந்த தலத்திலே எம்பெருமான் சபரி பெருமாள் பத்மினி நாச்சியாருக்கு தனி சன்னதி, தனி கோவிலோடு எழுந்தருளி இருக்கிறார்கள். நித்திய புஷ்கரணி விமானம் உத்பலாதக விமானம். உத்பல அவதக அகம் என்று பிரித்தால், உத்பல முமுட்சுக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம், முமுட்சுக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இடம் என்று ஒரு அர்த்தம். அல்லது இந்த ஊனிலே ஆசை இல்லாததான முமுட்சுக்கள் மோட்சத்தை பெறுவதற்கு அந்த மோட்சத்தை வழங்கக்கூடிய பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடம் என்றும் அர்த்தம். ஆக உடலின் மீது ஆசை இல்லாது இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு, முமுட்சுக்களுக்கு மோட்சத்தை கொடுப்பவன் இருக்கும் இடம் உத்பல அவதக அகம் அப்படின்னு 3ஆக பிரித்து பார்த்தால் இந்த அர்த்தம் கிடைக்கின்றது. எம்பெருமான் கருட சேவையின் போது உற்சவ திருமேனியிலே சவுரி முடியோடு காட்சி கொடுக்கிறார். கருட சேவையின் போதும் அதை தொடர்ந்து அடுத்து 2-3 தினங்கள் சவுரியோடு காட்சி கொடுக்கக்கூடியது அற்புதமான திவ்ய சேவை. விபீஷண ஆழ்வார் திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானிடத்தில் தன்னுடைய நடையழகை காட்ட வேண்டும் என்று சொல்ல, நம்முடைய வீடான திருக்கண்ணபுரத்திலே சென்று சேவிப்பதுன்னு சொல்ல, இங்கே விபீஷணனுக்கு தன்னுடைய நடையழகை காட்டி கொடுப்பதாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். ஒவ்வொரு அமாவாசை தோறும் விபீஷணருக்கு நடையழகை காட்டி கொடுக்கிறான் எம்பெருமான். இந்த சௌரி தான் தரித்திருப்பதற்கு இந்த திவ்ய தேசத்தில் பிரசித்தமான சரித்திரம் சொல்லப்படுறது. ஒரு நாள் பெருமாளை சேவிக்க வந்த சோழ அரசனுக்கு பிரசாதமாக கொடுக்க பூமாலை இல்லாததாக தவிர்த்த அர்ச்சகர் தான் முன்னே இந்த மாலையை ஒரு பெண்ணிற்கு கொடுக்க அதை அவளிடத்திலே மறுபடியும் வாங்கி கொண்டு வந்து இந்த அரசனுக்கு கொடுக்கிறார். அதிலே மயிர்கற்றை மூடி சூழ்ந்திருப்பதை கண்டு இது எம்பெருமானுடைய பிரசாதம் அல்லன்னு சொல்ல, இல்லை இது எம்பெருமானுடைய பிரசாதம் தான், எம்பெருமானுக்கு சௌரி உள்ளதுன்னு இந்த பட்டர் சொல்றார். அப்படியா, அதை நான் பார்க்க விரும்புகின்றேன்னு சொல்ல எம்பெருமான சோதிக்க, எம்பெருமானுடைய திருமேனியை சோதிக்க உத்தரவிட்டான். பட்டரும் எம்பெருமானுடைய திருமேனியை சோதிக்க எம்பெருமான் சௌரி முடியோடு காட்சி கொடுக்கிறான். ஆக பக்த பராதீனனாக சௌரியோடு எம்பெருமான் எழுந்தருளி இருந்ததுனால சபரி பெருமாள் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருநாமம். உற்சவர் திருமேனியிலே வலது புருவத்துக்கு மேல சிறு தழும்பு இருக்கிறத பார்க்கலாம். அப்பொழுதோ அந்த சமயத்திலே முன்னொரு காலத்தில் அந்நியர்கள்லாம் படையெடுப்பின் போது மதில்களை காக்க வேண்டும் எம்பெருமானேன்னு புழுங்கி அர்ச்சகரானவர், பெருமானே பொறுவரை முன்போர் துளைத்த பொன்னாழி மத்தொரு கை என்று பொய்த்ததோன்னு சொல்ல, எம்பெருமானின் மீது தன்னுடைய கையில் இருந்த தாளத்தை வீசினார். அது எம்பெருமானுடைய புருவத்தின் மேலே பட்டு தழும்பாக வந்தது. இன்றும் அந்த தழும்பை நாம் பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு தடாகம் இருக்கு. அதை பூத தடாகம், பூதா வடம்னு சொல்றது வழக்கம். இதை காக்கக்கூடியது ஒரு பூதம்.
இந்த பூதமானது இந்த லோகம் தோன்றினதிலிருந்து இருக்குன்னு சொல்றார்கள். எம்பெருமான அங்கு எழுந்தருளி இருக்கும் சௌரி பெருமாளை நோக்கி தியானித்து வந்தது இந்த பூதம். முன்னொரு சமயத்துல ஒரு க்ஷய முனிவரினுடைய சாபத்தாலே சந்திரனானவன் பீடிக்கப்பட தன்னுடைய ரோகமானது தீர வேண்டும் என்று, நோயெல்லாம் தீர வேண்டும் என்று பாரித்தான். சமுத்திரராஜன் தன்னுடைய புத்திரரான இந்த சந்திரனுக்கு க்ஷயரோகம் தீர வேண்டும் என்று பிரார்த்திக்க, சௌரி பெருமாளிடத்துல பிரார்த்திக்க, இந்த பூதமானது எம்பெருமான் சௌரி பெருமாளினுடைய ஆணைப்படி சந்திரனை பிடித்து கொண்டு வந்து காலாலே துகைக்க அந்த கொடிய நோயானது, க்ஷயரோகமானது தீர்ந்து போனது என்று பிரசித்தம். அதனால இந்த தீர்த்தத்திலே நீராடுபவர்களுக்கு எவ்விதமான நோயானதும் அகன்று போகும் என்கின்ற சொல் வழக்கமும் இங்கே இருக்கின்றது. ஐவர் பாடிய திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துக்கு 5 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம், 128 பாசுரங்கள். நம்மாழ்வார் திருவாய்மொழியில தொண்டர் நுந்தம் துயர் போக நீர் ஏக்கமாய் விண்டுவாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வண்டுவாடும் பொழில்சூழ் திரு கண்ணபுரத் தண்டவானன் அமரர் பெருமானையே. கைங்கரிய சாப்பலம் உடையவர்களை, கைங்கரியத்தில் ருச்சி உடையவர்கள், உங்களுக்கு துயரம் என்பது விடாது சூழ்ந்திருக்கிறதா? கைங்கரியம் பண்ண வேண்டும்னா ஆசை இருக்கு, ஆனால் துன்பமானது அப்படியே விடாமல் சூழ்ந்திருக்கிறது. அப்போ ஐம்புலன்களிலே ஈடுபடுவதனாலே வந்த துயரம், எம்பெருமான இறைஞ்சி கைங்கரியம் பண்ணாத துயரம், இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்முடைய இந்திரியங்களாலே பிடிக்கப்பட்டு இப்படி அதனால் வரக்கூடிய துயரமாகட்டும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அந்த கைங்கரியம் நடைபெறுவதனாலே இருக்கக்கூடிய துயரமாகட்டும், இப்படி எந்த விதமான துயரமாக இருந்தாலும் அவையெல்லாம் போகச் செய்ய வேண்டியது ஒன்றுதான். ஏக்கமாய் ஏக ஹிருதயராய், வேறு பிரயோஜனத்தில் ஆசை இல்லாதவர்களாய், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஏக சிந்தையோடேயே இதை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வாடா மலரிட்டு பூஜை செய்ய வேண்டும். வாய் செவ்வி மாறாதவைகளான பூவை கொண்டு பூஜை செய்ய வேண்டும். யாருக்கு? சர்வலோக சரண்யனாய் கருணாமூர்த்தியாய் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுக்கு, அயர்வரும் அமரர்களினுடைய அதிபதியாய், உபய விபூதி நாதனாய், லீலா விபூதிக்கும் நாதனாய் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான், உகந்து திருவுள்ளம் உகந்து திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பூஜை செய்வது, சர்வரும் வந்து ஆசிரியிக்கலாம் படிக்கு அதற்கென்றே திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவனுக்கு என்று நித்தியசூரி போக்யனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். செய்தால் அத்தனை துயரங்களும் மறைந்துவிடும் என்று சொல்றார். தொடர்ந்து திருக்கண்ணபுர அனுபவம் அடுத்த பகுதியிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.